மாத்திரை நமகா. நேத்திக்கு அதிகாரம் 13 முடித்தோம். இன்றைக்கி அதிகாரம் 14 நிர்குணஸ்வரூபம். அம்பாளோட நிர்குணஸ்வரூபம் நாம 132 ஆரம்பித்து 187 நாமம் வரைக்கும் நிர்குணஸ்வரூபம் தான் வர்ணனை. இதுக்கு முன்னால் அம்பாளுடைய தோற்றம் பார்த்தாச்சு, கேசாதி பாதாந்த வர்ணனை பார்த்தாச்சு, அம்பாளோட இருப்பிடம், அம்பாளோட உடல் 3 கூடங்களாக மந்திரங்களின் கூடங்களாக அமைஞ்சிருக்கிறதுன்னு பார்த்தோம். அவளுடைய சூக்ஷ்மஸ்வரூபம் குண்டலினி ஸ்வரூபம் பார்த்தோம். இப்போ அதை தாண்டி நிர்குணஸ்வரூபங்கிறத பார்க்க போகிறோம். நிர்குணத்துக்கு அப்புறம்தான் சகுணஸ்வரூபம் அடுத்த அதிகாரத்தில் வரப்போகிறது. ஏன் நிர்குணஸ்வரூபத்தை முதல்ல வச்சுருக்கா? பாடுறவா யார்? வாக்தேவதைகள். வாக்தேவதைகள் பாடிண்டே வரும்பொழுது அம்பாளின் மோவாக்கட்டையை வர்ணனை பண்ணும் பொழுது இதுக்கு வர்ணனை சொல்ல முடியாது, எதுவுமே இல்லை, எதை வச்சு சொல்லுவேன் அப்படின்னா. அதே மாதிரி அம்பாளோட இடுப்புக்கிட்ட வரும்பொழுது இடை எங்கே இருக்குன்னு ஒரு தோராயமாக தான் சொல்ல முடியுமே தவிர அதுக்கு மேலே வழி இல்லைன்னு வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாது. அது அந்த மாதிரி அம்பாளின் பூர்ணஸ்வரூபத்தை இப்போ தான் குண்டலினி யோகத்தை எல்லாம் முடிச்சுட்டு வர்ணனை பண்ண ஆரம்பிக்கணும். அம்பாள் என்ன குணாதிசயங்களோட இருக்கான்னு அதை சொல்லணும்னு ஆரம்பிக்கும் பொழுது அவளுக்கு என்ன தோன்றுறது, இப்படி தான் கோடு போட்டு சொல்கிறது அப்படிங்கிறது ரொம்ப சிரமம். அவள் அப்படி இல்லைங்கிறத முதல்ல சொல்லிடுறோன்னு சொல்லி எதிர்மறையாக விளக்கம் கொடுக்கறது. வேதாந்தத்தில் ரொம்ப விசேஷமாக இருக்கக்கூடிய ஒரு மரபு நேத்தி அப்படின்னு, அதாவது ஒன்று ஒன்றா தள்ளிண்டே வருது. இது இல்லைன்னா அது, அது இல்லைன்னா இது அப்படின்னு. அந்த மாதிரி நிர்குணங்கிறத முதல்ல எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு இதெல்லாம் இல்லாதது சகுண பிரம்மமாக அடுத்ததுங்கிறத ஆர்டரில் அவள் போகிறா. நிர்குண பிரம்மம் தான் நாம் முக்கியமாக அறியக்கூடியதுன்னு ஆச்சாரியார் சொல்லியிருக்கார். நிர்குணத்துக்கு போகிறதுக்கு முன்னால் சகுண பிரம்ம எல்லாம் நம்மளுக்கு வேண்டி இருக்குது. சுவாமி எப்படி இருக்கார், எந்த லட்சணத்தில் இருக்கார், இந்த மாதிரி உடம்பு, இந்த மாதிரி உடை எல்லாம் சகுண பிரம்மமாக சொல்லிட்டு வந்து சகுண பிரம்மத்தை தாண்டி ஒரு ஸ்வரூபத்தில் நம்ம மனசை லயப்படுத்துகிற ஒரு காரணத்தை தாண்டி நிர்குணங்கிற குணங்களை விட்டொழித்த பிரம்மத்தை எப்போ நம்ம பிடிக்கிறதுக்குன்னு மனசு ட்ரெயின் ஆகிறதோ அது அத்வைத்தத்துடைய உசந்தப்படி. அதுதான் அந்த படியை ரீச் பண்ணிட்டாக்கா நாம் வேற சுவாமி வேறங்கிற ஸ்டேஜ் நாம் உணர்ந்து விடுகிறோம்னு பகவத் பாதாள் எழுதியிருக்கா. அதுபோல் வாக்தேவதைகளே வர்ணனை பண்ண வரும்பொழுது நிர்குணஸ்வரூபத்தை தான் முதல்ல இம்பார்ட்டன்ட் கொடுத்துட்டு பிறகு சகுண ஸ்வரூபத்துக்கு போக போகிறான். நேத்தி சொல்லிட்டு போகிற விதம் வேதாந்தத்தில் ஒன்று ஒன்றா தள்ளுறது, ஒரு விஷயத்தை, அதாவது சலிக்கிறதுங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை எடுத்தாக்கா இது இல்லை இது இல்லைன்னு தள்ளிண்டே போய் மீதி இருக்கிறது தான் விஷயம்னு பூர்ணஸ்வரூபம்னு வச்சுக்கிறதுன்னு. அதுபோல் நேத்தின்னு தான் சொல்லிட்டு வர போகிறா. தைத்திரிய உபநிஷத்தில் பிருகுவல்லின்னு பிருகுவல்லியில் சொல்லிட்டு வரும்பொழுது அன்னமய கோஷம்னு ஆரம்பித்து அது இல்லைன்னு ஒன்றா தள்ளிண்டே கடைசியில் ஆத்மா எப்படி இருக்குது, பிரம்மம் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிற மாதிரி தைத்திரிய உபனிஷத்துலேயும் வந்திருக்கு. நேத்தி அப்படின்னா ந ஈத்தி, இப்படி இல்லை அப்படின்னு அந்த வாதத்திற்கு பேர். ரமண மகரிஷியும் ரொம்ப சாதாரணமாக கையாண்ட ஒரு விஷயம் நான் யார் அப்படின்னு. நான் யாருங்கிறது பகவானுடைய அமுத மொழிகள்னு ஒரு புஸ்தகம் இருக்குது. ஆன்ம விசாரம். நான் யாருன்னு கேள்வி கேட்டுட்டு அதற்கு பதிலை தேடிக்கொண்டே போகிறது. அதாவது நம்ம பேர் என்ன, பேரா நம்ம, உடம்பா நம்ம அப்படின்னு இப்படி உள்ள போய் கடைசியாக ஆத்மா தன்னைத்தானே பிரகாசிக்கும் அப்படிங்கிறது தான் ஃபிலாசபி இதோடது. அதை பற்றி சொல்கிறது ஈஸி, அனுபவிக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னா ரமணரும் சொல்கிறார். ஆன்ம விசாரம்ங்கிறது எல்லோருக்கும் ஆனது கிடையாது. இதுக்கு வரணும்னாக்கா அவன் பல ஜென்மாக்களில் பண்ண கர்மாக்களை ஒழித்து அந்த பேக்கேஜ் எல்லாம் களைஞ்சிட்டு வந்தவனால தான் இந்த விசாரத்தில் ஈடுபட முடியும். அப்படி முடியாதவா என்ன பண்ணுறது பகவானே அப்படின்னு கேட்டாக்கா
பாக்கி ஜபதப்பங்கள் பூஜைகள்னு பல வழிகள் இருக்குது. அந்த வழிகள் எல்லாம் கடைசியில் இந்த வழிக்கு தான் கொண்டு போய் நிறுத்தும். அது வழியாகவும் வரலாம். பட் அந்த பேக்கேஜ் எல்லாம் கரைச்சவன் நேரடியாக ஆத்ம விசாரத்தில் இறங்கலாம் அப்படின்னு அவர் சொல்கிறார். இதில் ஆன்ம விசாரத்தில் முக்கியமான விஷயம் இந்த சல்லடை போட்டு அலசுறது தான். சல்லடையில் மிச்சம் இருக்கிறதுனா நிர்குண பிரம்மம். 132வது நாமாவிலேருந்து நிர்குண ஸ்வரூபத்தில் ஆரம்பிப்போம். நிராதாரா, ஆதாரா அப்படின்னு பிரிக்கணும். ஆதாரமாக தனக்கு எதையும் வைத்து கொள்ளாதவள், அவளுக்குன்னு ஒரு பேஸ் குணாதிசயம் எதுவுமே கிடையாது. நிரஞ்சனா, அஞ்சனா, அஞ்சனம் அப்படின்னாலே மை, கருப்பு, ஒட்டக்கூடிய அழுக்கு, அஜ்ஞானம். அஜ்ஞானமே இங்கு அஞ்சனம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. கருப்பாக ஒட்டக்கூடிய அழுக்கு இல்லாதவள், அஜ்ஞானம் இல்லாதவள். நிர்லேபா, லேபம் லேபனம் அப்படின்னா பூசறது, ஒட்டுதல், அதுவும் தான். சகுங்கும விலேபனம் பார்த்தோம் இல்லையா அந்த தியான ஸ்லோகத்தில், அதே தான். எந்த ஒட்டுதலும் இல்லாதவள், தாமரை இலை தண்ணீர் போல எந்த ஒட்டுதலும் இல்லாதவள். நிர்மலா, மலம், மலம்னா ஆணவம், நான் என்னும் அழுக்கு, எந்த அழுக்கும் இல்லாதவள். நித்யா, நித்தியமாக இருப்பவள், எப்பொழுதும் இருப்பவள், எந்த அழிவும் இல்லாதவள் அப்படின்னும் பொருள் வருது. நிராகாரா, ஆக்ருதினா ஆகாரம் அப்படின்னா ஸ்வரூபம்னு அர்த்தம். இவளுக்கென்று ஒரு உருவம், அதாவது ஒரு ஸ்வரூபமுமே இல்லை, ஒரு ஆக்ருதி இல்லை, எல்லா இடத்துலையும் நீக்கமறை நிறைந்திருப்பவள். கேனோபனிஷத்தில் யாரென்றே தெரியாத ஸ்வரூபமாக வந்து அம்பாள் பாடத்தை நடத்துகிறா. அந்த பாடத்தின் கடைசியில் உமா ஹைமவதி அப்படிங்கிறது பேர் வருது. அவள் தான் அப்படின்னு சொல்லிட்டு தேவர்கள் சரணாகதி பண்ணுறா. எல்லாவற்றையும் தாண்டின சக்தியாக அம்பாள் இங்கே இருக்கா அப்படின்னு வருது. நிராகாரா. நிராகுலா, அக்குலம், ஆகுலம்னா கலக்கம், சூன்யமாக அப்படின்னு கஷ்டம், கஷ்டமோ கலக்கமோ இல்லாதவள், கலக்கம் அற்றவள். நிர்குணா, எந்த குணங்களும் இல்லாதவள். ரூபம் ரசம் கந்தம்னு சொல்கிறோமே அந்த மாதிரி, இப்படி தான் இருப்பா அப்படின்னு சொல்ல முடியாதவள். அவளே கண்ணங்கரேல்னு காளியாகவும் இருப்பாள், அவளே பச்சை பசேல்னு மாதங்கியாக இருப்பாள், சியாமளாகவாக இருப்பாள், மீனாட்சியாக இருக்கா, சக்கச்சவேல்னு லலிதாம்பிகாயாகவும், வெள்ளை வெள்ளையர்னு ஸ்வேதவர்ணத்தில் சரஸ்வதியாகவும், தங்க நிறத்தில் லக்ஷ்மியாகவும் பிரகாசிக்கிற ஹேமவர்ணம். இதுதான்னு சொல்ல முடியாத எல்லாத்துலேயுமே இருப்பதனால ஒரு பர்டிகுலரான குணத்தை சொல்ல முடியாது. நிர்குணா. நிஷ்கலா, கலைகள் கூறுகளாக கூறுகளாக பிரிக்கப்படாதவள்னு அர்த்தம். சந்திரகலை ரேஸ்ன்னு சொல்கிறோமே, அதுதான் ஒரு கலையாக பிரிஞ்சிருக்குன்னு. இவள் கூறுபடாதவள், ஒரு பிரேக் ஆகாத பாகுபடாத ஒரு பிரம்மம் முழுவதுமாக இருப்பவள் இவள். சாந்தா, சாந்த ஸ்வரூபிணியாக இருப்பவள். சாந்திமதி, முன்னாடி பார்த்தமே, சாந்தமே வடிவாக இருப்பவள். நிஷ்காமா, காமம், ஆசை இல்லாதவள், தனக்கென்று ஒரு விருப்பமுமே இல்லாதவள். வரவன் என்னெல்லாம் கேட்குறானோ அதை காது கொடுத்து கேட்டு தலையை குனிஞ்சு குழந்தை என்ன வேணும்னு கேட்டு பக்தனம் ராம் பவானின்னு இருக்கா. நினைச்ச மாத்திரத்தில் எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய சிந்தாமணி கற்களால் கட்டப்பட்ட கிரகத்தில் உட்கார்ந்துருக்கா. அவளை சுற்றி வர தேவலோக விருட்சங்கள் இருக்குது, உபவனங்கள் இருக்குது, கேட்டதை கொடுக்கக்கூடிய விருட்சங்கள் அவளை சுற்றி இருக்குது, கேட்டதுக்கு மேலேயே கொடுக்கக்கூடிய சிந்தாமணி கற்கள் இருக்குது. இதெல்லாம் ஏன் அங்கே இருக்குது அப்படின்னா, அம்பாள் இதற்கு நடுவில் ஏன் உக்காந்துருக்கா அப்படின்னா, அவளுக்கென்று எந்த விருப்பமுமே கிடையாது. ஆனால் வரவாளுக்கு கொடுக்கறதுக்காகவே இதையெல்லாம் சுற்றி வச்சுன்னு இருக்கா. அதனால் அவள் நிஷ்காமா, ஆசை இல்லாதவள். நிருபப்ளவா, உபப்ளவா அப்படின்னா அழிவு, பிரளயம், அழிவற்றவள். பிரளய காலத்தில் கூட இவளுக்கு அழிவு கிடையாது அப்படின்னு சொல்கிறா. நித்தியமுக்தா,
முக்தானா விடுபடுவது. முன்னாலேயே நம்ம பார்த்தோம், பண்டா சுரேந்திர நிர்முக்த சஸ்திர பிரத்யஸ்திர வர்ஷினின்னு. அவனால் பண்டாசுரனால் விடுவிக்கப்பட்டான்னு பார்த்தோம். எப்போதும் விடுபட்டவளாக இருப்பவள், எல்லா பந்தங்களிலிருந்தும் விடுபட்டவளாக இருக்கிறாள், ஆசையிலிருந்தும் விடுபட்டவளாக இருக்கிறாள், ஆசையற்றவள். 145வது நாமா நிர்விகாரா. விகாரம் மாறுதல், அதாவது சேஞ்ச், பரிமாணம் இல்லாதவள், எந்த மாற்றமும் இல்லாதவள். இதோட நாம 145 பூர்த்தி ஆறுது. இன்னும் நிர்குணஸ்வரூபம் கண்டினியூ ஆறுது. நாளைக்கு 146லேருந்து பார்ப்போம். ஸ்ரீ மாத்ரே நமஹா.